தீபாவளியையொட்டி நகைகள், உடைகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்கச் செல்பவர்களாலும், சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களாலும் சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வசந்தன். வணக்கம் வசந்தன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள். வணக்கம். இந்த புறம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் இரு மார்க்கத்திலும் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அதாவது ஜிஎஸ்டி சாலையில் சென்னை வண்டலூர் மார்க்கமாகவும், தாம்பரத்திலிருந்து சென்னை நோக்கி ஒரு மார்க்கமாகவும் அதிகப்படியான வாகனங்கள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அதாவது இந்த புறம்பேட்டை பகுதிகளில் வணிக வளாகங்களில் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக பொருட்களை வாங்குவதற்கு அதிகப்படியான பொதுமக்கள் தனது வாகனங்களில் வந்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமின்றி இந்த புறம்பேட்டை பகுதியில் உள்ள திரையரங்குகளிலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதிய திரைப்படங்கள் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக அதிகப்படியான வாகனங்கள் திரையரங்கில் முன்பக்கம் நிறுத்தி வைக்கப்படுவதாலும் இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது இரு மார்க்கங்களிலும் அதிகப்படியான கார்கள், இருசக்கர வாகனங்கள் என பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை சீர் செய்வதற்காக காவல்துறையினரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி இந்த திரையரங்கின் முன்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கு அபராதங்களும் விதித்து வருகின்றனர். தற்சமயம் இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கு சென்னையிலிருந்து வெளியே செல்லும் செங்கல்பட்டு மார்க்கத்தில் அதிகப்படியான வாகனங்கள், இருசக்கர வாகனங்களில் கார் போன்ற வாகனங்களிலும் பொதுமக்கள் தனது சொந்த ஊருக்கு பயணித்து வருவதாலும் அதிகப்படியான வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக புறம்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை மார்க்கத்தில் அதிகப்படியான வாகனங்கள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.